முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினான். ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயில கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்லாம்பிரதம் கிளாம்பிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களிலே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்லா கவனிச்சு வச்சுக்கோ. அவன் உள்ள வராத தீட்டுன்னா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு.